வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன டாபிக்னா, கேரளாவில் லோக்கல் பாடி எலெக்ஷன் ரிசல்ட் வெளிவந்துச்சுல, யூடிஎஃப் பிரம்மாண்டமான வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி எல்லாம் கொண்டாட்டத்தில் இருந்தார். சில நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேசத்தில் இட்டாநகரில் எலெக்ஷன் லோக்கல் பாடி எலெக்ஷன் ரிசல்ட் வெளியாகி அதில் காங்கிரஸ் ஒரு வார்டை கூட ஜெயிக்கலை. இருக்கக்கூடிய 20 வார்டில் 19 வார்டை என்டிஏ ஜெயிக்கிறாங்க அருணாச்சல் பிரதேசத்தில். இப்போ அருணாச்சல் பிரதேசத்தை தொடர்ந்து கர்நாடகாவில் லோக்கல் பாடி பை எலெக்ஷன் ரிசல்ட்டு வெளிவந்திருக்கு. இதில் நடைபெற்ற 4 டவுன் பஞ்சாயத்தையும் பாஜக தான் ஸ்வீப் பண்ணியிருக்காங்க. கர்நாடகாவில் காங்கிரஸுடைய ஆட்சி நடக்குது. நார்மலாக உள்ளாட்சி தேர்தலில் ஆளும் கட்சி தான் அதிகமாக ஜெயிப்பாங்க, ஆளும் கட்சியுடைய தாக்கம் தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம கேட்டு பழகியிருக்கோம். கேரளாவில் அதை நாங்கள் உடைச்சோம், காங்கிரஸ் கூட்டணி தான் பெரிய பிரம்மாண்டமான வெற்றி, ஆளக்கூடிய கம்யூனிஸ்ட் கூட்டணி படுதோல்வி அப்படின்னு காங்கிரஸ்லாம் செலிப்ரேட் பண்ணிக்கிறாங்களே. இப்போ கர்நாடகாவில் நிலைமை என்ன? காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருக்குது. காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கக்கூடிய கர்நாடகாவில் நடந்த லோக்கல் பாடி பை எலெக்ஷனில் 4 டவுன் பஞ்சாயத்தையும் பாஜக தான் ஜெயிச்சிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த நடந்த தேர்தல் இவிஎம் மெஷினில் நடைபெற்ற தேர்தல் கிடையாது, வாக்குச்சீட்டு முறையில் நடைபெற்ற தேர்தல். கடந்த செப்டம்பர் மாதம் கர்நாடகா காங்கிரஸ் அரசாங்கம் முடிவெடுக்கிறாங்க, இவிஎம்ல முறைகேடு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பேசிக்கிறாங்க. அதனால லோக்கல் பாடி எலெக்ஷனை வாக்குச்சீட்டு முறையில் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா காங்கிரஸ் அரசாங்கம் முடிவெடுக்கிறாங்க. இவிஎம்ல ஸ்கேம்லாம் கிடையாதுங்க, இவிஎம்ல முறைகேடு பண்ணவே முடியாது, டெஃபினட்டாக அதுக்கு சான்ஸே இல்லை. காங்கிரஸ் தங்களுடைய தோல்விக்கு காரணம் தேடுறாங்க. இவிஎம், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், இது மேலெல்லாம் தூக்கி பழிய போடுறாங்க. மக்கள் யாருக்கு ஓட்டு போகிறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க, மக்கள் யாரை நிராகரிப்பாங்களோ அவங்க தோப்பாங்க. இதுதான் ஃபார்முலா. சரி, விஷயத்துக்கு வரேன். லோக்கல் பாடி எலெக்ஷனை வாக்குச்சீட்டு முறையில் தான் நடத்தணும் அப்படின்னு கடந்த செப்டம்பர் மாதம் முடிவெடுக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னா பை எலெக்ஷனு வாக்குச்சீட்டு முறையில் தான் நடந்திருக்கு. அதை தான் பாஜக கம்ப்ளீட்டாக ஸ்வீப் பண்ணியிருக்காங்க. இவிஎம்ல எலெக்ஷன் நடந்தாலும் பாஜக ஜெயிக்கிறாங்க, வாக்குச்சீட்டு முறையினாலும் பாஜக தான் ஜெயிக்கிறாங்க. அப்போ ஒரு விஷயம் கிளியரு, மக்கள் ஓட்டு போடுறாங்க, பாஜக ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது மற்றொரு முறை கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சரி, தட்சிண கன்னடா அப்படிங்கிற மாவட்டத்தில் பாஜ்பி அப்படிங்கிற டவுன் பஞ்சாயத்து மொத்தம் 19 வார்டு இருக்குது. அதில் 11 வார்டை பாஜக ஜெயிச்சிருக்காங்க, 4 வார்டு மட்டும்தான் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்து அதே தட்சிண கன்னடாவில் கின்னிகோலி அப்படிங்கிற ஒரு டவுன் பஞ்சாயத்து மொத்தம் 18 வார்டு, அதில் 10 வார்டை பாஜக ஜெயிச்சிருக்காங்க, 8 வார்டை காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்து உத்தர கன்னடாவில் மான்கி அப்படிங்கிற ஒரு டவுன் பஞ்சாயத்து மொத்தம் 20 வார்டு, அதில் 12 வார்டை பாஜக ஜெயிச்சிருக்காங்க, 8 வார்டை காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்து பெங்களூர் ரூரலை பொறுத்த வரைக்கும் பாஷெட்டிஹள்ளி அப்படிங்கிற ஒரு டவுன் பஞ்சாயத்து மொத்தம் 19 வார்டு, அதில் 15 வார்டை பாஜக ஜெயிச்சிருக்காங்க, 3 வார்டை மட்டும்தான் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க. அப்போது இந்த 4 டவுன் பஞ்சாயத்தையும் சேர்த்திங்கன்னா மொத்தம் 76 வார்டுகள். 76ல் 48 வார்டை பிஜேபி ஜெயிச்சிருக்கு, ஆளக்கூடிய காங்கிரஸ் தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதான் இப்போ அந்த ரிசல்ட்டில் பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா இப்போது இண்டி கூட்டணி தலைவர்களுக்கு ஒரு பேரதிர்ச்சியாக அமைஞ்சிருக்கு. இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி, ஜெய் ஹிந்த்.